மச்சான், உன்னை வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்றதுக்காக தான் அவசரமா ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன். கமிஷனர் ஸ்டேஷனுக்கு வரேனாரு. நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல போகணும்டி. டேய் என்னடா நீ சொல்லிருக்கலாம்ல, நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். இல்லடி, காலையிலேயே உன்னை காலேஜ்ல டிராப் பண்ண முடியாம போச்சா, அதான் ஈவினிங் வந்து டிராப் பண்ணலாமேன்னு வந்தேன். சரி, ஓகே ஓகே, எனக்கு பேச டைம் இல்ல. பை பை பை. ஓகேடா, ஓகே பை. கமிஷனர் போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. ஓகேடி மச்சான், பை பை. ஆதி, நிம்மதி. அம்மா, ஹே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம் சொல்றமா? ஹே நிம்மதி, உங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருடி. அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, ஆதியோட அப்பா அருணாச்சல அண்ணன் வந்தாரு இப்போ. அவர் வந்து பேசிட்டு இருந்தாரா? வேற என்னடா பண்றது, எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணு வேற யாருமே கட்ட மாட்டாங்க, உன் பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தாருடி உங்க அப்பா. மச்சான் சொல்றமா, உண்மையாதான் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியல. ஐயோ ஆதி பையா, உங்க அம்மா மேல சத்தியமா? எங்க அம்மா மேல சத்தியமாவா? எப்படியோ எங்க கல்யாணத்துக்கு மாமா ஒத்துக்கிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்களாமா? இல்லப்பா, அடுத்த முகூர்த்தம்னு சொல்லிருக்காங்க. இப்போ உங்க அப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ண தான் போயிருக்காரு. மச்சான், நம்ம போட்ட பிளான் வீண் போகலடா. ஆனா அதுக்கு நான் நினைச்சு சந்தோஷமா பட்டுக்க முடியாதுடா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் மச்சான். உங்க அம்மாவும் ஸ்வேதாவும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆமா நிம்மதி, கரெக்ட் தான். சரி, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கமிஷனர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் அப்பா கிட்ட போறேன். அப்பா எப்படியும் டேட் குறிச்சிருப்பாருல, என்ன டேட்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகேடா. சரிடி, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். பை பை மச்சான். சுடரமா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க ஆதி பையா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. டேய் மச்சான், பாத்து பொறுமையா போடா. ஓகேடி பொண்டாட்டி, பை. பை. அம்மா, சாரிமா. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும், என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாளுக்காக தானடி இவ்ளோ கஷ்டப்பட்ட. நீ கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுது நிம்மதி. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க ரெண்டு பேருமே. நிறைய சண்டை போடுங்க, குட்டி குட்டியா கோவப்படுங்க, லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேமா. சரி வா, இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டாடணும்ல, அதுக்குதான் ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன்டி. அப்படியா? என்ன ஸ்வீட்டுமா? அதுவா, கேட்டினா ஆடி போயிருவா ஆடி. அப்படி என்னமா ஸ்வீட்? கேழ்வரகுல கேசரி பண்ணிருக்கேன்டி. மா, ஆதிய கஷ்டப்பட்டு லவ் பண்ணி இப்பதாமா சேர போறேன். கொஞ்ச வருஷத்துக்காவது உசுரோட நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. ஒரேடியா சேரதுக்கு முன்னாடியே சாவடிச்சிடாதமா. ஹே, என்னோட கேழ்வரகு கேசரியவா கிண்டல் பண்ற? மவளே, இன்னும் கொஞ்ச நாள்ல மாமியார் வீட்ல போய் சமைக்க தானே போறேன். அப்ப வச்சுக்கிறேன்டி உன்ன. நல்லா தாண்டி இருக்கு, வந்து டேஸ்ட் பாரு வா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா சமையல்ல இருந்து விடுதலை போறோம் நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு வேற இப்ப டேட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம போட்ட பிளான் எதுவுமே வீண் போகல. சூப்பர் நிம்மதி, எப்படியாவது கல்யாணம் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போ. துருவன் நம்மளுக்கு கால் பண்ணாருல, ஆனா நம்ம அவரை ரொம்ப ஹார்ஷா திட்டிட்டு வச்சிட்டோமே. நம்ம பண்ணது சரியா தப்பா? நம்மள தப்பா நினைச்சிருப்பாரா? கண்டிப்பா தப்பா தான் நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கால் கூட பண்ணலையே. அவரை ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம தானே சொன்னோம் இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு. கண்டிப்பா என் நம்பரை டெலீட் பண்ணிருப்பாரு. என்னை காப்பாத்தினவரே அவரு தான். அவர்கிட்ட இவ்ளோ ஹார்ஷா பேசிட்டே அன்பு. ஆனா இருந்தாலும் அவர் பண்ணதும் தப்பு தானே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம். என்கிட்ட கேட்காம என் நம்பர் எடுக்கணும்னா அது தப்பு தானே. ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம பண்ணது சரியா தப்பான்னு கூட தெரியலையே. அடுத்த வாட்டி என்ன பார்த்தா கூட வந்து பேச மாட்டாரு. என்னாலையும் அவரை பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்றது? அவரோட கடை இருக்குல்ல, இங்கிருந்து 4 தெரு தள்ளி தான் இன்னைக்கு நம்ம போனோம். பேசாம அவர் கடைக்கே போயிடலாமா? கரெக்ட், அவரோட கடைக்கே போய் அவர்கிட்ட பேசுவோம், சாரி கேட்டுட்டு வருவோம். என்னடா துருவா, நீ எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டியே. ஆனா அன்பு கொடிக்கிட்ட மட்டும் ஏன்டா அப்படி நடந்துகிட்ட? இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயுமே போன் நம்பர் வாங்காத நீ, அன்பு கொடிக்கிட்ட மட்டும் அது அவங்களுக்கே தெரியாம ஏன்டா அவங்க நம்பரை வாங்கின? அதுதான் துருவா, நீ பண்ண பெரிய தப்பு. இப்ப அது உனக்கு எப்படி வந்து அமைஞ்சிருச்சுன்னு பாத்தியா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போற? அன்பு கொடிக்கிட்ட எப்படியாவது சாரி கேட்கணும். அவங்க நம்பருக்கு உன்னால போன் பண்ண முடியாது, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்படி அன்பு கிட்ட சாரி கேப்ப? ஐயோ, வேற ஏதாவது அவங்க திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, கண்ணு தெரியலன்னு யூஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதத்தான் தாங்கவே முடியல. பாவம், கண்ணு தெரியாத பொண்ண இப்படி பண்ணிட்டோமே. டே துருவா, உன்ன நினைச்சா உனக்கே அசிங்கமா இல்லையா? இப்ப
எப்படி சாரி கேக்குறது? மெசேஜ் பண்ணலாமா? மெசேஜ் பண்ணாலும் உங்களால பார்க்க முடியாது. வாய்ஸ் நோட் அனுப்பலான்னு பார்த்தா பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்பும் இல்ல. ஐயோ, மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மிஸ்டர் ஆதித்யா. கமிஷனர் ஆபீஸ் ஃபுல்லா உங்களோட பேச்சு தான். இந்த சின்ன வயசுலயே ரொம்ப துள்ளலா இருக்காரு, சீக்கிரமா நிறைய கேசஸ் எல்லாம் சால்வ் பண்றாருன்னு பேசிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். குட், கீப் இட் அப். எல்லா கேசஸையும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ற நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த கேஸ இன்னும் பெரட்டி கூட பாக்கலன்றதுதான் ஆச்சரியமே. சார், 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க டேபிளுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபைல் வந்திருக்குமே, அது என்னன்னு எடுத்து செக் பண்ணீங்களா மிஸ்டர் ஆதித்யா? மிஸ்ஸிங் ஃபைல் சார், அது கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தேடிட்டு தான் சார் இருக்கேன். சீக்கிரமா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படியா? தேடிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் ஆதித்யா? உங்களை பார்த்தா தேடுற மாதிரியே தெரியலையே. ஐயோ சார், அது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆதி, ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேற. அது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த வயசுலயே உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. புரியுது சார், ஆனாலும் சாரி சார், என்னோட மேல தான் மிஸ்டேக். மிஸ்ஸிங் ஃபைலை இப்பவே ரெஃபர் பண்றேன் சார். வெரி குட். இதுவே லாஸ்டா இருக்கட்டும் மிஸ்டர் ஆதித்யா. உங்க மேல எங்க எல்லாருக்குமே நல்ல மரியாதை. கண்டிப்பா சார். ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் அகைன். சாரி சார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் ஆதித்யா. இது ஒரு சின்ன மிஸ்டேக். இதை மறந்துட்டீங்கிறதுக்காக நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எங்களால தூக்கி போட முடியாது. சோ ப்ளீஸ் இந்த ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஹையர் அபிஷியல்ஸ் ரொம்ப பிரஷர். நிறைய அரசியல்வாதிகளாம் இந்த கேஸ்குள்ள இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, சீக்கிரமா அது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஷியோர் சார், பாய். சார், கமிஷனர் சார் உங்களை புகழ்ந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஐயோ அண்ணன், அவர் பேசுனது எதுவுமே என் காதுலயே விழலண்ணே. அவர் பேசுனதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளவு சந்தோஷமான விஷயத்துல நான் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கேனே. சார், என்ன சார் சொல்றீங்க? என்ன சந்தோஷமான விஷயம்? எங்கள்கிட்ட சொன்னா நாங்களும் துள்ளி குதிப்போம்ல. எனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிம்மதி அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு. அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார், என்ன சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? இப்பதானே நிம்மதியை காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரும்போதுதான் அவங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா எங்க கல்யாணத்துக்காக டேட் குடிக்கிறதுக்காக போயிருக்காருன்னு. ஐயோ, எங்களோட ரொம்ப நாள் ஆசைன்னு நிறைவேற போகுது. சார் சார், எனக்கே கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா நீங்களும் பாப்பாவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. சார், பாப்பா என்ன சார் சொன்னுச்சு? நல்லா இருக்கா சார் பாப்பா? பாப்பா இதுக்காக தானே சார் ரொம்ப போராடுச்சு. ஆமாண்ணே, இதுக்காக தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. நாங்க போன வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா எங்களோட நோக்கம் ஒரே இதுதானே. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளா இருந்துச்சு. சார் சார், காதலுக்காக எவன் என்னென்னமோ பண்றான். நீங்க ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கண்டிப்பா நீங்க 2 பேரும் சீக்கிரமாவே சேர்ந்துருவீங்க. நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஐயோ, இந்த சந்தோஷத்துல கேஸ விட்ட போறேன். என்னென்ன மிஸ்ஸிங் ஃபைல எடுத்துட்டு வாங்க. அது அன்னைக்கே நான் பாக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எங்க வீட்டுல 1008 பிரச்சனை, எதுதான் நம்ம மண்டக்குள்ள போட்டு வைக்கிறது. எடுத்துட்டு வரேன் சார். மிஸ் ஆனது ஒரு பொண்ணு சார். அதுக்காக தான் இவ்ளோ பிரஷரு. அரசியல்வாதிகளாம் உள்ள இருக்கிறதா சொன்னாரு. ஆமா சார், இல்லனா கமிஷனரே நம்ம ஸ்டேஷன் தேடி வந்து இந்த கேஸ் சீக்கிரம் முடிச்சு விடுங்கன்னு சொல்லுவாரா? ஒண்ணு அந்த பொண்ணு அரசியல்வாதியோட பொண்ணா இருக்கணும், அப்படி இல்லனா அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்கணும். இது 2 தவிர எதுக்கு சார் பொண்ணை போய் தேடுறானுங்க? அது என்னவோ கரெக்ட் தானே. சரி, நீங்க அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். இங்க தானே இருந்துச்சு. ஹலோ அப்பா. டேய் மவனே. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? இப்பதான்டா மவனே வீட்டுக்கு வரேன். ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் உனக்கு இப்ப போன் அடிச்சேன். சீக்கிரம் சொல்லுங்கப்பா. அந்த நல்ல செய்தியை கேட்கறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்குப்பா? டேய், அதுக்குள்ள உனக்கு யாருடா சொன்னது? என் சுடர் தங்கச்சியா? ஆமாப்பா, நிம்மதியை வீட்டுல டிராப் பண்ணும்போது சுடரம்மா சொன்னாங்க. அப்பப்பா, அதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கப்பா. என்னைக்குப்பா? டேய், நாளான்னைக்குடா. வர ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு உனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். வர ஞாயிற்றுக்கிழமையா? அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நாளுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையா? அப்பா 3ஆம் தேதியா? ஆமாண்டா மகனே, 3ஆம் தேதியே தான். யார்கிட்டயும் பெருசா சொல்லலடா மகனே. நம்ம சொந்தக்காரவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. அவ்வளவுதான், சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயோ அப்பா, இப்பவே எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்கு. அப்பா, கமிஷனர் வந்துட்டு போயிட்டாரு. நான் இப்பவே வரேன்ப்பா வீட்டுக்கு. வாடா 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 என் சிங்க குட்டி, வாடா. நாளாண்டுக்கு நீ நினைச்ச மாதிரியே உனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம்டா. ஆமாப்பா. சரி, நீங்க போன வைங்க, நான் இப்பவே வரேன். சார், இதான் சார் அந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலு. ஐயோ அண்ணன், ஃபைல் இருக்குது ஒரு பக்கெட்டு. அப்பா போன் பண்ணாருன்னு நாளாண்டுக்கு எனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணமான. சார்,
என்ன சார் நாளாண்டுக்கே வா? ஆமாண்ணே, இப்பதானே அப்பா ஃபோன் பண்ணாரு. அண்ணே நான் கண்டிப்பா மேரேஜ் லீவ் எடுத்துப்பேன். இந்த ஃபைல பத்திரமா வைங்க. நான் மேரேஜ் முடிஞ்சு மறுபடியும் ஆபீஸ்ல ரீஜாயின் பண்ணும்போது இந்த ஃபைல் எடுத்து நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு. நான் இப்பல இருந்தே லீவுண்ணே. நாளைக்கு வரமாட்டேன். நாளாண்டுக்கு கல்யாணம். அப்புறம் என் நிம்மதி கூட கண்டிப்பா ஒரு வாரமாவது இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு இந்த ஃபைல பாத்துக்கிறேன்னு. சார் ஃபைல் கிடக்குது ஃபைல். நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க சார். அண்ணா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடினாலே நீங்க வந்துடணும். என் கூடயே இருக்கணும்னு. கண்டிப்பா சார். உங்க கல்யாணத்துக்கு நாங்க இல்லாமையா ஜாம் ஜாம்னு நடத்திடுறோம். சரிண்ணே, சரி நான் போயிட்டு வரேண்ணே. போயிட்டு வாங்க சார். ஜாலியா போயிட்டு வாங்க. ஐ சாருக்கு கல்யாணம். சார் எவ்வளவு குஷியா இருக்காரு. இருக்காதா பின்ன. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கமிஷனரே நேரா வந்து இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஆதி சார் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா எதுக்காக இந்த கண்ணு தெரியாத பொண்ணை இப்படி தேடுறானுங்கன்னு தெரியலையே. யாரு பெத்த பிள்ளையோ இப்ப என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கூட தெரியல.